நம்ம கிட்ட இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே யூஸ் பண்ணாலும் ஒரே ஒரு மர்மத்தை மட்டும் உடைக்க முடியாது. அதுதான் பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு. சோ இந்த கான்செப்ட்ல நான் கோஸ்ட பத்தியோ இல்ல வேற எந்த ஒரு டீட்டெயிலான இதை பத்தி எல்லாம் பார்க்க போறது கிடையாது. இப்ப 2026ல பிப்ரவரி மாசம் நாசா கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் கோஸ்ட் கேலக்சி அப்படின்னு. கோஸ்ட் கேலக்சின்னு அங்க நிறைய பேய்கள் இருக்கும், இல்ல வேற ஏதாவது ஒரு மர்மமான விஷயம் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மர்மமான விஷயங்கள் இருக்கு. ஆனா அது சயின்டிபிக்கா அதுக்கு பேர் என்னன்னா டார்க் மேட்டர்னு பேரு. சோ இது எல்லாத்தையும் பத்தி டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம். கோஸ்ட் கேலக்சி என்ன, இப்ப நாசா அது என்ன கண்டுபிடிச்சாங்க, அதை பத்தியான ஒரு டீடைல்டு வீடியோ தான் இது. வெல்கம் டு MM ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். நான் உங்க அஜித். நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது நம்ம இங்க பாக்குறோம் இல்லையா, கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் நைட்டு பாக்குறோம் இல்லையா. இப்ப வெறும் 4 நட்சத்திரம் மட்டும் இருந்ததுன்னா நமக்கு பார்க்க எப்படி இருக்கும்? அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். சோ அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்க போகுது. ஆக்சுவலா ஹபிள் டெலஸ்கோப் நாசா அனுப்பியிருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா தூரத்துல இருக்கிற ஒரு கேலக்சிஸ தெளிவா புகைப்படம் எடுத்து அதை அங்க என்னென்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பாக்குறதுக்காக. 1 பிப்ரவரி 2026ல நாசா கண்டுபிடிச்சதுதான் அந்த கோஸ்ட் கேலக்சி. அதுக்கு பேரு என்ன வச்சிருக்காங்கன்னா CDG2 அப்படின்னு. ஒரு விஷயம் நடக்கும். அதாவது நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ரிசல்ட்டுக்கு நம்ம முயற்சி பண்ணி போயிட்டு இருக்கும் போது அங்க எதிர்பாராத விதமா ஒண்ணு நடக்கும். எதிர்பாராத நடந்த விஷயம் என்னன்னா, ஹபிள் டெலஸ்கோப் கிட்டத்தட்ட 300 மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவுல இருக்கிற பாரிஸ்டர் கிளஸ்டர்ன்ற ஒரு நட்சத்திர கூட்டத்தை ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கு. அதுல இந்த ஹபிள் ஒரு போட்டோ எடுக்கும் போது ஒரு இடத்துல மட்டும் ஒரு 4 நட்சத்திரம் மட்டும் ஒரு மர்மமான முறையில ஒரு தொங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ கிடைக்குது. அதுக்கு குளோபுலர் கிளஸ்டர்னு பேரு. அப்ப இதை ஆராய்ச்சி பண்றாங்க. ஏன் அந்த 4 நட்சத்திரம் மட்டும் ஒரு டார்க்கா இருக்கிற இடத்துல தெரியுது, மற்ற இதெல்லாமே ஒரு கேலக்சினா தெரியும் இல்ல, கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கும், சில இடத்துல கருப்பா இருக்கும் அப்படின்னு. அந்த கருப்பா இருக்கிற அந்த இடத்துக்கு பேர் டார்க் மேட்டர்னு பேரு. கிட்டத்தட்ட ஒரு 95% நம்ம யூனிவர்ஸ்ல டார்க் மேட்டர் இருக்கலாம். மீதி 5% நம்ம பாக்குற நட்சத்திரங்கள், கோள்கள்ல இருந்து எல்லாமே இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல வெறும் 4 நட்சத்திரம் மற்றும் ஒரு எம்டி ஸ்பேஸ்ல இருக்கே. அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு? அத நம்ம சயின்டிஸ்ட் எல்லாமே டீப்பா ரிசர்ச் பண்றாங்க. எதனால அந்த 4 நட்சத்திரம் மட்டும் தனியா போயிருக்கும், இல்ல அந்த இடத்துல வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு. நமக்கு தெரிஞ்சதுதான். இந்த டார்க் மேட்டரை பத்தி டீட்டெயில்டா நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இந்த டார்க் மேட்டர் என்ன பண்ணும்னா, ஒரு நட்சத்திரம் உருவாகிறத தடுத்து நிப்பாட்டுற அந்த எபிலிட்டி எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த டார்க் மேட்டருக்கு இருக்கு. அப்ப நம்ம யூனிவர்ஸ்ல பாக்குறோம் இல்லையா, நம்ம ஒரு மில்கிவே கேலக்சி, அதாவது பால்வெளி அண்டத்திலே எடுத்துட்டோம் அப்படின்னா கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு. ஆக்சுவலா நிறைய இருக்க வேண்டியது. ஆனா அதை யாரு தடுத்து நிப்பாட்டுறாங்க அப்படின்னா இந்த டார்க் மேட்டர் தான். அப்ப அந்த யூனிவர்ஸ்ல அவங்க கேப்சர் பண்றாங்க இல்லையா, கேப்சர் பண்ணும்போது சயின்டிஸ்ட் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எதனால இது இப்படி நடக்குது அப்படின்னு. கடைசியில அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை தெரியுது. இந்த ஆராய்ச்சியோட முடிவுல அவங்க தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, டார்க் கேலக்சி எங்க இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியலன்றக்காக அங்க எதுவுமே கிடையாதுன்ற ஒரு மீனிங் கிடையாது. அப்ப அந்த இடத்துல 4 நட்சத்திரங்கள் மட்டும்தான் உருவாயிருக்கு. அதற்கு மேல உருவாகிறத டார்க் மேட்டர் தடுத்து நிப்பாட்டிருச்சு. அதனால இவங்க வச்சிருக்க பேரு டார்க் கேலக்சி, இல்லாட்டி கோஸ்ட் கேலக்சி. இதுல இருந்து ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப அந்த கேலக்சில ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்குன்னு வச்சுக்கலாமே. அங்க கொஞ்சம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, இப்ப அந்த மக்கள் நைட் டைமும் பகல் டைமும் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா அங்க டார்க் மேட்டர் ஆக்குபை பண்ணிருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் இப்ப நைட்டு நம்ம இங்க பாக்குறோம் இல்லையா, கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் நமக்கு எல்லாம் தெரியுது. ஆனா அங்க எப்படி இருக்கும் அப்படின்னா வெறும் 4 நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும் அந்த கேலக்சில. நான் இதுல இருந்து அடுத்த டாபிக் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன். அங்க சூரியனும் போக முடியாது, ஒளியும் போக முடியாது. சோ அந்த இடத்துல உயிரினங்கள் வாழ்றதுக்கு தகுதியான இடமா அது இருக்குமா? அப்படியே இல்லைனாலும் அந்த உயிரினங்கள் வாழ்ந்திருந்தா அதை தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிட்டு அங்க வாழ்ந்துகிட்டு இருக்குமா? அங்க இல்ல இதை விட அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் ஏதாவது இருந்திருக்கலாமான்ற உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம அதையும் பத்தி டீப்பா பேசுவோம். போன டைமே பார்த்திருக்கோம், இந்த டார்க் மேட்டர் ரொம்ப அதிகமா இருந்தா அந்த இடத்துல கிராவிட்டியும் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு. யாருக்கு தெரியும், நம்ம எர்த்துக்கு பக்கத்திலேயே ஏதாவது ஒரு டார்க் மேட்டர் இருக்கலாம், இல்ல இந்த பால்வெளி அண்டம், இந்த மில்கிவே கேலக்சிக்கு பக்கத்துல ஏதாவது டார்க் மேட்டர் இருந்திருக்கலாம், இல்ல டார்க் கேலக்சிஸ் இருந்திருக்கலாம். ஆனா
நம்ம கண்ணுக்கு வந்து இன்னும் தெரிய வரல. இது மாதிரி வந்து ஏதாவது ஒரு சின்ன நட்சத்திரங்கள் வந்து அங்கங்க தென்பட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம ஹப்பிள் டெலஸ்கோப்போ இல்ல ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்போ கேப்சர் பண்ணினால் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும் அங்க வந்து டார்க் மேட்டரு இல்ல டார்க் கேலக்சி இல்ல கோஸ்ட் கேலக்சி இருக்கா அப்படின்னு. எவ்வளவோ ஆராய்ச்சிகள் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த 2026ல உலகமே பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோஸ்ட் கேலக்சியை பத்தி தான். ஏன்னா எல்லாத்திற்குமே வந்து பக்கத்துல என்ன இருக்குன்ற அந்த ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். இதை பத்தி அடுத்தடுத்த வர அப்டேட்ஸையும் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து கொடுக்குறேன். சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, அங்க ஈர்ப்பு விசை எப்படி இருக்கும், இல்ல மனிதர்கள் வாழ முடியுமா, இல்ல அங்க மனிதர்கள் இருக்கிறாங்களா, இல்ல வேற ஏதாவது வேற்றுக்கிற உயிரினங்கள் இருக்கா, நிறைய தகவல்களை வந்து நான் எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் ஸ்டே கியூரியஸ்.